சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. கெத்தாக அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு வரும் பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் பன்னீர்செல்வத்தை இணைப்பதற்கு பல்வேறு முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்றிருந்தாலும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்து நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வெற்றியடைய முடியாது என்ற நம்பிக்கையும் தொண்டர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. கூட்டணியும் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் அதிமுகவிற்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற நயினார் நாகேந்திரன் அவர்கள் 3 முறை பன்னீர்செல்வம் அவர்களை சந்திப்பதற்கு நேரம் கேட்டுள்ளார். இதற்கு முன்னால் மோடி அவர்களை சந்திப்பதற்கு நயினார் நாகேந்திரனிடம் நேரம் கேட்ட ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது அதற்கு மறுப்பு தெரிவித்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களது காலில் விழக்கூடிய வகையில் காலம் மாறிவிட்டது என்றும் ஓபிஎஸ் அவர்கள் என்பது தனிப்பட்ட நபர் கிடையாது, அவருக்கு பின்னால் தென் மாவட்டங்கள் முழுவதும் இருக்கக்கூடிய ஓட்டுக்களும் விசுவாசம் என்ற ஒரே ஒரு பெயரும் ஓபிஎஸ் இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்ட போதும் கூட 7 நபர்கள் ஓபிஎஸ் பெயரை கொண்ட நபர்கள் போட்டியிட்ட போது கூட பன்னீர்செல்வம் அவர்கள் மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர்களது இருவரது உருவப்படங்களை வைத்து மட்டுமே வெற்றியடைந்தார். அந்த தேர்தலில் தோல்வியடைந்தார். அது நமக்கு பெரிய விஷயம் அல்ல. 2வது இடம் திமுக கூட்டணியான முஸ்லீம் லீக் வெற்றியடைந்தது. 2வது இடத்தில் ஓபிஎஸ் சுயேட்சையாக வெற்றியடைந்ததாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த இடத்தில் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியையும் தழுவியது. அங்கு ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்திருந்தால் நிச்சயம் அந்த இடத்தில் திமுக கூட்டணியான முஸ்லீம் லீக் தோற்கடிக்கப்பட்டு அதிமுக வெற்றியடைந்திருக்கும். இதே நிலைமை சட்டசபை தேர்தலில் தென் மாவட்டங்களில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மட்டும்தான் மீண்டும் ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவில் இணைப்பதற்கு பல்வேறு கட்ட முயற்சிகளும் ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு கெத்தாக வர வேண்டும் என்பது வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவர்களது ஆசைதான். ஆனால் அதற்கு இடையூறாக எடப்பாடி இருப்பதால் நீதிமன்றத்தின் உத்தரவிற்காக தற்பொழுது வரை ஓபிஎஸ் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார். மீண்டும் அதிமுகவில் ஓபிஎஸ் இணையலாமா அல்லது புதிய கட்சியை தொடங்கி அதிமுகவின் தொண்டர்களுக்கு தலைமையேற்று சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளலாமா என்பதை மட்டும் மறக்காம உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.